கீழாக நாங்கள் தியானிக்க போகிறோம். අද දිනන මාර්ගයේ අසල වැටුණා වූ බීජ කියන මාතෘකාවෙන් අපි උන්වහන්සේගේ වචනේ මෙනෙහි කරන්න மாற்கு යනවා. எழுதின சுவிசேஷத்திலே මාර්ක් සුභාරංචියේ 4வது அதிகாரத்திலே 4වෙනි පරිච්ඡේදයේ 4வது வசனத்துக்கு வேதாகமத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 4වෙනි පදයට අපි ආරව ගමු. மாற்கு எழுதின சுவிசேஷம் මාර්ක් සුභාරංචියේ 4வது அதிகாரம் 4වෙනි පරිච්ඡේදයේ 4வது வசனம் 4වෙනි පදය வாசிப்போம். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சிங்களே ஹalleluya හලෙලූයා ஹalleluya. හලෙලූයා. இந்த விதைக்கிற விதைகளை குறித்த உவமைகளை எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? මේ වපුරන්නා වූ බීජ ගැන කී දෙනෙක් කියවලා තියෙනවද? ஆமென். ආමේන්. இயேசு கிறிஸ்து அடிக்கடி உவமைகளுக்கூடாக ஜனங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். යේසුස් වහන්සේ නිතර උන්වහන්සේ උපමාවල් තුල ජනතාවට බොහෝ දේවල් ඉගෙනුවා. அதனுடைய விளக்கங்களையும் தேவன் ஆண்டவர் பேசி கற்றுக் கொடுத்திருக்கிறார். ඒකේ තේරුම්ද උන්වහන්සේ උගන්වලා තිබෙනවා. இந்த விதைகளை குறித்த உவமைகளையும் நாங்கள் எல்லா சுவிசேஷ நூல்களிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. සෑම සුභාරංචි පරිච්ඡේදවලද අපි මේ වපුරන්නා වූ මේ උපමාව ගැන අපි බලන්න පුළුවන්. எத்தனை இடங்களை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்? எத்தனை இடங்களிலே விதைக்கப்பட்டிருக்கிறது? කී ස්ථානකද මේ වැපුරුවේ? சொல்லுங்க பாப்போம். ස්ථාන කීයකද මේ වැපුරුවේ? எந்தெந்த இடம் சொல்லுங்க பாப்போம். මොන මොන ස්ථානද කියලා කියන්න පුළුවන්ද? வழி அருகே, මාර්ගය අසල, கட்பாறையில, පර්වත මත, முள்களிலே, කටු நல்ல මත, நிலத்திலே. ඒ ආකාරයේ යාපත් පොළවේ. ஹalleluya. හලෙලූයා. 4 இடங்களிலே விதைகள் விதைக்கப்பட்டதையும் දැන් අතරක මේ ආකාරයේ වපුරුන එකද? அதோட அர்த்தத்தையும் இயேசு சுவாமி நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ඒකේ තේරුම්ද යේසුස් වහන්සේ අපිට ඉගෙනුවා. இன்றைக்கு அதிலே ஒரு பகுதி, அதாவது வழி அருகே விழுந்த விதையை குறித்து அந்த பகுதியை நாங்கள் தியானிக்க போகிறோம். අද මාර්ගයේ අසල වැටුණා වූ ඒ බීජ ගැන පමණක් අපි මෙනෙහි කරන්න යනවා. ஹalleluya. හලෙලූයා. இல்லை, அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ඔව් වපුරන කල්ලියේ සමහර බීජ ඒ මාර්ගයේ අසලේ වැටුණා. ஆகாயத்து பறவைகள் அது வந்து பட்டிட்டு போயிட்டது. අපේ පක්ෂයන් ඒක අරන් ගියා කියලා බලනවා. இதனுடைய அர்த்தம் என்ன? ඒකේ තේරුම කුමක්ද? மாற்கு 4:15 இயேசு சுவாமி சொல்லுகிறார். මාර්ක් පොතේ 4වෙනි පරිච්ඡේදයේ 15වෙනි පදයේදී සඳහන් කරනවා. வாசிங்க. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்கள் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறார். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். சிங்களே ஹalleluya. හලෙලූයා. அப்ப வழி அருகே விழுந்த விதையினுடைய அர்த்தம் என்ன? මග අසල වැටුණා වූ බීජ කෙරෙහි තිබෙනා වූ තේරුම කුමක්ද? நம்ம கொஞ்சம் அந்த என்ன செய்யறாரு, அந்த விவசாயி இந்த விதைகளை எடுத்துட்டு போறாரு. වපුරන කෙනා ඒ ආකාරයේ වපුරන්න බීජ අරන් යනවා. கொஞ்சம் என்ன நடக்குது? ඒ මොනවද වෙන්නේ? அப்படியே போற வழியில கொஞ்சம் விழுகுது. යන මාර්ගයේදී සමහරක් ඒවා වැටෙනවා. கொஞ்சம் நிலத்துல விழுகுது. ටිකක් ඒ ආකාරයෙන් පොළවේ වැටෙනවා. இதுக்கு என்ன நடக்குதா? ඒ බීජ වලට මොනවද සිදු වෙන්නේ? அது வேரூன்றாதபடியினால ඒක මුල් අදින්න නැතුව அல்லது விதை சரியான முறையிலே ஆழமாய் விதைக்கப்படாதபடியினால එහෙම නැත්නම් අරියාකාරයේ බීජ යට පොළවේ යටට ඒක වපුරන්න නැතුව அது மேலோட்டமா அப்படியே இருக்கிறனால நிலத்துல ඒක උඩින්ම පොළව උඩින්ම තිබෙන නිසා என்ன நடக்குதா? මොනවද සිදු වෙන්නේ? பறவைகள் வந்து ඒ පක්ෂියන් ඇවිල්ලා அதை கொத்தி எடுத்துட்டு போயிருது. ඒක අරගෙන යනවා. ஆமென். ආමේන්. இதை ஆண்டவர் எதற்கு ஒப்பிடுகிறார்? මේ උන්වහන්සේ කොයි දෙයකටද සමාන කරන්නේ? சிலர் வசனத்தை கேட்கிறார்கள். සමහරක් වචනේ අසනවා. அந்த வசனம் எங்க இருக்குது? ඒ වචනේ කොයිද තියෙන්නේ? இருதயத்துல உள்ளுக்குள்ள இல்ல, හදවතේ ජඹුරේ නෑ. ஆழத்துக்குள்ள இல்ல, ඒ ජඹුරේ නෑ. அதை அப்படியே பெற்றுக்கொள்றது இல்ல. ඒක ඒ ආකාරයෙන් ලබා ගන්නෙත් නෑ. அது ஏதோ மேலோட்டமா இருக்குது. ඒක උඩින්ම තියෙනවා. பிசாசுக்கு என்ன லேசா இருக்குது? යක්ෂයාට මොනවද ලේසිව තිබෙන්නේ? அந்த வசனத்தை அப்படியே அவங்கள்ட்ட இருந்து அவன் எடுத்து போட்டு. ඒ වචනේ ඉක්මනින් ඒගොල්ලන්ගේ ඉඳලා උදුර ගන්න පුළුවන් වෙනවා. ආමේන්. ආමේන්. அப்படி இல்லாட்டி இன்னைக்கு எத்தனையோ பேர் வசனத்தை கேட்டு එහෙම නැත්නම් අද කොච්චරක් දෙනෙක් කොච්චරද වචන ආලා என்ன செஞ்சிருப்பாங்க? මොනවද වෙලා ඇත්තේ?
மனம் திரும்பி இருப்பாங்க, පසුතැවිලි වෙලා ඇති. வாழ்க்கை மாறி இருக்கும். ඒගොල්ලන්ගේ ජීවිතේ වෙනස් වෙලා ඇති. எவ்வளவு ஆண்டவர் பேசுறார், ඒක කොච්චරක් උන්වහන්සේ කතා எவ்வளவு කරනවද? ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், කොච්චරක් උන්වහන්සේ උගන්වනවද? எவ்வளவு தேவனுடைய வசனம் வருகிறது. කොච්චරක් උන්වහන්සේගේ වචනේ එනවද? சில மாற்றம் இருக்குதா? නුඹත් වෙනස්භාවයක් දකින්න පුළුවන් பாவத்தை තිබෙනවද? விட்டிருக்கிறாங்களா? පාපේ අතහැරලා நம்முடைய තිබෙනවද? வாழ்க்கையை சரி செய்திருக்கிறாங்களா? ඔයාගේ ජීවිතේ අරිගස්සගෙන ஆண்டவர் තිබෙනවද? பேசுற காரியத்துல மனம் திரும்பி இருக்கிறாங்களா? උන්වහන්සේ කතා කරපු දේ තුලින් පසුතැවිලි වෙලා තිබෙනවද? காரணம் என்ன? හේතුව කුමක්ද? சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், සමහර අයගේ ජීවිතේ කොහොමද තියෙන්නේ නම් வழியருகே விதைக்கப்பட்ட அந்த விதையை போல அந்த வாழ்க்கை இருக்கிறது. මග අසල වැටුණා වූ මේ බීජෙන් තිබෙනවා. ஏதோ கேக்குறாங்க, අසනවා. இல்லை அப்படியே மேலோட்டமா அந்த வசனத்தை இருக்குது. ඒ උඩින්ම තමයි මේ වචනේ තියාගෙන තියන්නේ. பிசாசு வந்து என்ன செஞ்சுட்டு போறான், යක්ෂයා ඇවිල්ලා මොනවද කරන්නේ? அதை அப்படியே அவன் எடுத்துக்கிட்டு போறான். ඔව් ඒක සොරකම් කරගෙන යනවා. ஹalleluya, හalleluya. ஹalleluya. හalleluya. அதான் பேதுரு என்ன எழுதியிருக்கிறார், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, පළවෙනි පේතුරුස් 5 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදයේදී මොනවද சாத்தான் என்ன කරන්නේ? செய்கிறானா, මේ යක්ෂයා මොනවද කරන්නේ? 1 பேதுரு 5:8ல පළවෙනි පේතුරුස් 5:8 வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவர் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோவென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஹalleluya. හalleluya. என்ன வேதம் சொல்லுகிறது? වචනේ මොනවද සඳහන් වෙන්නේ? ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்பொழுது எப்படி இருக்கணுமா? ආත්මික දරුවන් සෑම විටම කොයි ආකාරයෙන් ඉන්න ඕනද? தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்க, සිහි ඇතුව ඉන්න ඕනේ. விழித்திருங்க. අවදිව ඉන්න ඕනේ. ஆமென். ආමේන්. ஆண்டவர் பேசுறாரா? උන්වහන්සේ කතා කරනවද? ஆண்டவர் உணர்த்துறாரா? උන්වහන්සේ පෙන්눔 කරනවද? ஆண்டவர் எச்சரிக்கிறாரா? උන්වහන්සේ අවවාද දෙනවද? அப்படியே பேசாம ஒரு முட்டாள் மாதிரி இருந்துராதீங்கன்னு சொல்றாரு. නිකම්ම මෝඩයෙක් ලෙස ඇසිරෙන්න එපා කියලා කියනවා. தெளிந்த புத்தியாயிருங்கள். සිත් ඇතුව ඉන්න කියලා இது කියනවා. ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், මේක ස්වාමීන් වහන්සේ මා සමග කතා ஆண்டவர் කරනවා. எனக்கு கற்றுக் මේ கொடுக்கிறார். උන්වහන්සේ මට இது උගන්වනවා. ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகள். මේක උන්වහන්සේගේ සත්‍ය இந்த වචනය. விஷயத்துல நான் மனம் திரும்ப வேண்டும். මේ දේ තුලින් මම පසුතැවිලි ஆண்டவருடைய වෙන්න இந்த ඕනේ. வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். උන්වහන්සේගේ මේ වචනයට මම කීකරු ஆண்டவருடைய වෙන්න இந்த ඕනේ. வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். උන්වහන්සේගේ මේ වචනයට මම මාව බාර කරන්න ඕනේ. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் සිහි ඇතුව ඉඳලා விழித்திருங்கள். අවදිව ඉන්න அப்படி කියලා இல்லாம කියනවා. போனா එහෙම නැත්තම් என்ன நடக்குமா? මොනවද වෙන්නේ? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் නුඹලාගේ සතුරන් වන යක්ෂයා என்ன செய்யறானா? මොනවද කරන්නේ? எவனை விழுங்கலாமோ කාවද ගිලින්න පුළුවන් කියලා என்ன செய்கிறானா? මොනවද කරන්නේ? வகை தேடி சுற்றி திரிகிறான். වට කරමින් ඉන්නවා කියලා. நீங்க வசனத்துக்குள்ள இல்லையா? ඔයාලා වචනේ තුලින් නැද්ද? நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படிய இல்லையா? වචනයට කීකරු වෙන්නේ නැද්ද? பிசாசுக்கு எது லேசா இருக்கும்? යක්ෂයාට මොනවද ලේසිව තියෙන්නේ? உங்களை இலகுவாக விழுங்கலாம். ඔයගලන් ඉතාමත් ලේසියෙන් ගිලින්න ஏன்னா පුළුවන්. உங்களுக்குள்ள வசனம் இல்ல, ඒකත් ඔයගලන් තුළ වචනේ නැහැ. மேற்கொள்ள இல்ல, ඒක ජඹුරට ගියේ නැහැ. இல்ல ஏதோ ஒரு மேலோட்டமான கிறிஸ்துவ வாழ்க்கை. උඩින් තිබෙනාව කිතුණු ජීවිතයක්. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் සෑම ඉරිදා ஒவ்வொரு දවසකම ஜெபத்திலையும் සෑම යාඥාව තුළින් ஆண்டவர் என்னோட பேசுறாரு, ස්වාමීන් වහන්සේ මට කතා ஆண்டவர் කරනවා. எனக்கு உணர்த்துறாரு. මට උන්වහන්සේ පෙන්눔 කරනවා. அல்லேலூயா ஆமென் போடுறோம். හalleluya ආමේන් කියනවා. இங்க இருந்து போன உடனே මේ ස්ථානින්දලා ගියාම ஆண்டவர் எனக்கு என்ன பேசினாரு, උන්වහන්සේ අද මට මොනවද எனக்கு කතා என்ன කරේ? மனம் திரும்ப சொன்னாரு, මට මොනවද என்னுடைய පසුතැවිලි වෙන්න வாழ்க்கையில කිව්වේ? என்ன பகுதியை ஆண்டவர் சரி செய்ய சொன்னாரு, මගේ ජීවිතේ මොන කොටසද උන්වහන්සේ හරිගස්ස ගන්න කිව්වේ? எதுவுமே இல்ல, කිසි දෙයක් නැහැ. எதுவுமே ஞாபகத்துல இல்ல, කිසි දෙයක් මතකේ නැහැ. எதுவுமே உணர இல்ல, කිසි දෙයක් ඇඟෙන්නේ எதுவுமே නැහැ. திருந்த இல்ல. කිසි දෙයක් හරිගස්ස ගන්න. அப்படின்னா என்ன நடக்குது? එහෙමනම් මොනවද සිදු වෙන්නේ? வழி அருகே விதைக்கப்பட்ட விதை போல வசனம் இருக்கிறது. මග අසල වැටුණා වූ ඒ බීජමෙන් අපේ ජීවිතේ அது තිබෙනවා. அப்படியே ஏதோ போடப்பட்டது. ඒක නිකන් දැම්මා. பிசாசு என்ன செஞ்சிட்டான்? ඒක යක්ෂයා මොනවද කරේ? நம்ம விழிப்பா இல்ல, අපි අවදිව නැහැ. நம்ம தெளிந்த புத்தியா இல்ல. සිහි ඇතුව නැහැ. கர்த்தர் என்னோட பேசுறாரு, ස්වාමීන් වහන්සේ මා සමග ஆண்டவர் කතා எனக்கு කරනවා. கற்றுக் கொடுக்கிறாரு. මට උන්වහන්සේ උගන්වනවා. ஹalleluya. හalleluya. அதுல கீழ்ப்படியாம அந்த வார்த்தைக்குள்ளாக நான் இல்லாத இருக்கும் பொழுது, මම කීකරු වෙන්නේ නැතුව ඒ වචනේ තුලින් මම නැතිව ඉන්න නිසා அது எங்களுக்கு தேவையில்ல மாதிரி இருக்கும் பொழுது, ඒක මට අවශ්‍ය නැහැ වගේ ඉද්දි அது எனக்கு இல்ல என்று நான் இருக்கும் பொழுது, ඒක මට නෙවෙයි කියලා මම ඉද්දි ஒருத்தர் ரெடியா இருக்கிறான் எடுத்துட்டு போவேன். එක්කෙනෙක් ඉන්නවා සූදානම් ඒක අරගෙන යන්න. யாரா இருக்கா? කවුද ඕ? சொல்லுங்க, කවුද ඕ? சத்தமா சொல்லுங்க, யார் இருக்கிறா? කවුද ඉන්නේ?
உங்களை எதிராளியாகிய නුඹේ සතුරා නැමැති சாசானவன் යක්ෂයා எப்படி பார்த்துட்டு இருக்கிறானா? කොහොමද බලාගෙන ඉන්නේ? யார விழுங்கலாம், කාවද ගිලින්න පුළුවන් யாருடைய කියලා, வாழ்க்கையை அழிக்கலாம், කාගේ ජීවිතයද විනාශ කරන්න யார පුළුවන්, கத்தட்ட இருந்து பிரிக்கலாம், කාවද උන්වහන්සේගෙන් වෙන් කරන්න யார පුළුවන්, பாவம் செய்ய வைக்கலாம். කාවද පව් කරන්න යොමු කරන්න පුළුවන්. ஹalleluya. හalleluya. வகை தேடி சுற்றி திரிகிறார். ඔව් සොයමින් වට කරමින් ඉන්නවා. பேதுரு சொல்றாரு, ඒ නිසා පේතෘස් කියනවා தேவ பிள்ளைகள் தெளிவுள்ளவர்களாயிருங்க, දෙවියන් වහන්සේගේ දරුවන් සිහි ඇතුව ඉන්න ඕනේ. விழிப்புள்ளவர்களாயிருங்க. අවදිව ඉන්න ඕනේ. தேவன் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? දෙවියන් වහන්සේ මොන දේද அவர் බලාපොරොත්තු எங்களுக்கு වෙන්නේ? கொடுக்கிற வசனங்கள், උන්වහන්සේ අපිට දෙන්නා அவர் වචනය, கொடுக்கிற வார்த்தைகள் උන්වහන්සේ දෙන්නා වචනය எங்களுடைய இருதயம் எப்படி இருக்கணும்? අපේ හදවත කොහොමද තියෙන්න ඕනේ? ஒரு நல்ல நிலமாக இருக்கணும். යාපත් පොළොවක් ලෙස. ஆமே. ආමේන්. நல்ல நிலத்துல அது வந்து தேவ வார்த்தை விழுந்தால் යාපත් පොළොවක උන්වහන්සේගේ වචනය ඇවිල්ලා වැටුණා නම් என்ன நடக்கும்? මොනවද සිදු වෙන්නේ? அது வந்து பிசாசு எடுத்து போடவும் முடியாது. ඒක යක්ෂයා උදුරගෙන යන්නත් බෑ. என்ன பிரச்சனை நெருக்கினாலும் මොන ප්‍රශ්න ඇවිල්ලා වට කරන පීඩා තුලින් ගියොත් முள்ளுகள்ல விழுந்ததுக்கு என்ன அர்த்தம் சொல்றாரு? ඒ කටු වලින් වැටුණ එකට උන්වහන්සේ මොන දේද සමාන කරන්නේ? என்ன சொல்றாரு? මොනවද කියන්නේ? அது கொஞ்சம் வளர்ந்து வரும், ඒක වර්ධනය වෙනවා. என்ன நடக்குது? මොනවද සිදු වෙන්නේ? அதோட முள்ளும் சேர்ந்து வளருது, ඒ සමගම ඒ කටුත් වර්ධනය அதை වෙනවා. நெருக்குது, ඒක ඒ පීඩාවක அது යොමු வளர කරනවා. முடியல. ඒකට වර්ධනය වෙන්න දෙන්නේ. அநேக கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி மாட்டிக்கொள்றாங்க. අද බොහෝ කිතුණයන්ගේ ජීවිතේ ඒ ஏதோ ආකාරයෙන් கொஞ்சம் තමයි ஆண்டுடைய යන්නේ. வார்த்தைக்குள்ள வளருவார்கள். ටිකක් උන්වහන්සේගේ වචනේ තුලින් වර්ධනය වෙනවා. பிரச்சனை வந்து நெருக்கும் பொழுது, ප්‍රශ්න ඇවිල්ලා ඒ போராட்டங்கள் வரும் பொழுது, පොරබැඳීම් එද්දී உபத்திரவங்கள் வரும் பொழுது පීඩාවල් එද්දී அப்படியே அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ඒගොල්ලන්ගේ ජීවිතේමම අවසන් වෙනවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. இல்லையா? அப்ப நல்ல நிலமாக நம்முடைய வாழ்க்கை இருந்தாதான் යාපත් පොළොවක් ලෙස අපේ ජීවිතේ තිබෙනවා இந்த නම් வசனம் வந்து விழுகுது. ඒ වචනේ ඇවිල්ලා වැටෙනවා. அது என்ன நாங்க என்ன செய்றோம்? අපි මොනවද කරන්නේ? இது கர்த்தருடைய வார்த்தை. මේක ස්වාමින් වහන්සේගේ වචනය. தேவன் என்னோட பேசி දෙවියන් இருக்கிறார். වහන්සේ මා සමග தேவன் කතා என்னை කරනවා. கற்றுக் கொடுத்திருக்கிறார். උන්වහන්සේ මට උගන්වලා நான் තිබෙනවා. மனம் திரும்பணும். මම පසුතැවිලි நான் වෙන්න கனி ඕනේ. கொடுக்கணும். මම පළ දරන්න அதை ඕනේ. தங்களுடைய இருதயத்துக்குள் தனக்கென்று எடுத்துக்கொண்டு මේක මට කියලා මගේ හදවතට அந்த අරගෙන வார்த்தையை அவங்களுடைய வாழ்க்கையில கிரியையிலே போட்டு ඒ වචනීය ක්‍රියාව තුලින් දාද්දී அதன்படி அவங்க வாழ ஆரம்பிக்கும் பொழுது ඒ ප්‍රකාරයෙන් ජීවත් වෙන්න පටන් ගද්දී அது எப்படி அவங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ආමේන්. ඒගොල්ලන්ගේ ජීවිතයේ ආශිර්වාදය ගේනවා. ஹalleluya. හalleluya. அது எத்தனை வருஷம் பிரசங்கம் கேட்டிருக்கிறோம்? අපි කොච්චර අවුරුද්දක් මේ ආකාරයෙන් දේශනා எத்தனை අහන්නද? வருஷம் தேவனுடைய வார்த்தையை வாசித்திருக்கிறோம்? අපි කොච්චර අවුරුදු ගණනද උන්වහන්සේගේ වචනේ අපි කියවලා තියෙන්නේ? மாறவே இல்லைன்னா, වෙනස් වුණේම නැත්තම්, எதுவுமே நடக்கலன்னா කිසිම දෙයක් සිදු වුනේ නැත්තම් என்ன நடந்திருக்குது? එහෙනම් මොනවාද සිදු වෙලා அந்த තියෙන්නේ? வழி அருகே விழுந்த விதைகளை போல මග අසල වැටුණා වූ බීජමෙන් விழுகுது, වැටෙනවා, போயிருது, ඒක යනවා, விழுகுது, වැටෙනවා, வெளியே போயிருது. නැවත පිටත යනවා. எந்த கிரியை உள்ளுக்குள்ள இல்ல, කිසිම ක්‍රියාවක් எந்த ඇතුළත ஒரு නැහැ. மாற்றம் உள்ளுக்குள்ள இல்ல. කිසිම වෙනස් භාවයක් ඇතුළත නැහැ. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. ஆண்டவர் பாருங்க சொல்றாரு லூக்கா 6வது அதிகாரத்துல ලූක් 6 වෙනි පරිච්ඡේදයේ උන්වහන්සේ කියනවා 46ல இருந்து 49 வரைக்கும் 46 පටන් 49 දක්වා எப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கும்படி தேவன் சொல்லுகிறார். අපි කොයි ආකාරයෙන් ඉන්න ඕනේ කියලාද ස්වාමීන් වහන්සේ කියන්නේ. லூக்கா 6வது அதிகாரத்துல ලූක් 6 වෙනි පරිච්ඡේදයේ 46ல இருந்து 49 வரைக்கும் 46 පටන් 49 දක්වා வாசிங்க. ரைட். லூக்கா 6வது அதிகாரம் 46ல இருந்து 49. ரைட். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க. ඉන්නේ දැස් බලලා කියන්න. ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிச்சு ස්වාමිනී ස්වාමිනී කියලා කියලා அவர் சொல்றதை ஏன் செய்யாம இருக்கிறீங்க? උන්වහන්සේ කියන දේ ඇයි නොකරන්නේ කියලා. ஆமே. ආමේන්. எங்கிட்ட திரும்பினாலும் ஆண்டவரே, මේ පැත්තට ඇරුණොත් அங்கிட்ட ස්වාමිනී, திரும்பினாலும் ஆண்டவரே. මේ පැත්තට ඇරුණොත් ස්වාමිනී. Praise the Lord. praise the Lord කියනවා. Hallelujah. හalleluya කියනවා. எல்லாம் அவர்தான். සෑම දෙයක්ම ස්වාමීන් அவர் වහන්සේ மேலதான் තමයි. நம்பிக்கை வச்சிருக்கிறேன். උන්වහන්සේ මත තමයි මගේ ඇදීම அவர் அப்படி තබන්නේ. செய்வாரு. උන්වහන්සේ මේම அவர் කරනවා. இப்படி செய்வாரு. උන්වහන්සේ ඒම කරනවා. நேரம் பேசும் பொழுது அப்படியே பரலோகம் இறங்கி வர மாதிரி இருக்கும். සමහර විට කතා කරද්දී ස්වර්ග රාජ්‍යෙම බැසෙනවා. அப்படிதான் சிலருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. සමහර අයගේ කිතුණු ජීවිතේම තමයි ஆண்டவர் තියෙන්නේ. சொல்றாரு, උන්වහන්සේ කියනවා "என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியோ මාකෙනි ස්වාමිනී ස්වාමිනී කියලා අඬගස්සලා என்னை கூப்பிடுறது நல்லதுதான், ආව අඬගස්සන එක හොඳයි තමයි. எல்லாம் சரிதான். හැම දෙයක්ම ஆனா හොඳයි. ஆண்டவர் சொல்றாரு, නමුත් ස්වාමීන් වහන්සේ කියනවා ஆனாலும் நான் சொல்லுகிறபடி நீங்க செய்கிறது இல்ல. නමුත් මම කියන ප්‍රකාරයෙන් නුඹලා ඇසිරෙන්න. ஹalleluya. හalleluya. எத்தனை பேர் சொல்றபடி செய்றீங்க ஆண்டவர்? කී දෙනෙක් උන්වහන්සේ කියන ප්‍රකාරයෙන් කරනවාද? ஒருத்தரும் இல்லையா? ஹalleluya. හalleluya. ஆண்டவர் சொல்றாரு, උන්වහන්සේම කියනවා நீ நான் சொல்லுகிறது செய்யறது இல்ல. නුඹ මම කියන දේ කරන්න. வாசிங்க. என்னிடத்தில் வந்து
என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவர் யாருக்கு ஒப்பாயிருக்கிறேன் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோன்றி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியோ அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, මාංශ මොනවද என்னை කියන්නේ? ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியோ මට ස්වාමිනී ස්වාමිනී කියලා අඬගස්සලා என்னுடைய வார்த்தையின்படி செய்யாமல் போகிறது என்ன? මාගේ වචනේ ප්‍රකාරයෙන් ඇසිරෙන්නේ නැතුව ඉන්නේ இப்ப කුමක්ද? சொல்றாரு, என்னிடத்தில் வந்து මා ළඟට ඇවිල්ලා என் வார்த்தைகளை கேட்டு. මාගේ වචනේ අසලා ஆமென். ආමේන්. எத்தனை பேர் ஆண்டவர்ட்ட வாரோம்? කී දෙනෙක් උන්වහන්සේ ගාව එනවද? ආමේන්. வந்திருக்கிறீங்களா? ඇවිල්ලා ඉන්නවද? Right, வந்தாச்சு. අපි ආවා. அடுத்தது என்ன செய்யறோம்? ඊළඟට මොනවද කරන්නේ? அவருடைய வார்த்தைகளை උන්වහන්සේගේ වචනය கேட்டு. අපි අසලා கேக்குறீங்களா? අසනවාද? சிஸ்டர் சொல்றாங்க, கொஞ்சம் கேட்டுட்டு இருப்போம். සිස්ටර් කියනවා අපි ටිකක් අසාගෙන ඉමු. ஆமென். ආමේන්. பிரசங்க டைம் வந்திருக்குது. පණිවිඩයේ අවස්ථාව ආවා. கேட்டு අසලා அடுத்த ஸ்டெப் என்ன? ඊළඟ පියවර කුමක්ද? அவைகளின்படி செய்கிறவன் எவனோ ඒ ආකාරයෙන් පවත්වන්නේ කවුද? ஹல்லேலூயா. வந்தாச்சு, ආවා. கேட்டோம். අපි ඇසුවා. அவர் அதன்படி நாங்கள் செய்கிறவர்களாயிருந்தால். ඒවා අපි පවත්වනවා නම් ஆமென். ආමේන්. எத்தனை பேருக்கு இப்ப இத சொல்ல முடியும்? කී දෙනෙකුට දැන් කියන්න පුළුවන්ද? நான் என்ன செய்றேன்? මම මොනවද කරන්නේ? வார்த்தையின்படி நான் செய்கிறேன். උන්වහන්සේගේ වචනය අනුව මම ඇසිරෙනවා. ஹல்லேலூயா. හalleluya. ஹல்லேலூயா. හalleluya. சில நேரம் வாரோம், අපි එනවා. கேக்குறோம், අපි අසනවා. அவ்வளவுதான். එච්චරයි. அடுத்த ஸ்டெப் இல்ல. ඊළඟ පියවර නෑ. அவர் சொல்றது செய்யறது இல்ல. උන්වහන්සේ කියන දේ அவருடைய කරන්න. வார்த்தைக்கு கீழ்ப்படிறது இல்ல. උන්වහන්සේගේ වචනෙට ஆனா කීකරු ஆண்டவர் சொல்றாரு, වෙන්න. வார்த்தையின்படி நம்ம செஞ்சிட்டோம்னா උන්වහන්සේ කියන උන්වහන්සේගේ වචනය ආකාරයෙන් අපි කරනවා නම් எங்களை யாருக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறாரா? උන්වහන්සේ කාටද අපිව සමාන කරන්නේ? ஒரு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு. එක නිවස සාදන්නා වූ அந்த මනුෂ්‍යයෙකුට மனுஷன் எப்படி வீடு கட்டுறானா? ඒ මනුෂ්‍ය කොහොමද ඒ ගේ සාදන්නේ? எத்தனை பேர் வீடு கட்டி இருக்கிறீங்க? කී දෙනෙක් ගෙවල් සාදලා තිබෙනවද? பில்டிங் கட்டி இருக்கிறீங்களா? ඔයගොල්ලන් ගොඩනැගිලි සාදලා තිබෙනවද? என்ன செய்வாங்க? මොනවද කරන්නේ? தோண்டும் பொழுது ඒක හාරද්දී சும்மா மேல அப்படியே நீங்க பவுண்டேஷன் போடுவீங்களா, நல்ல ஆழமா கான் மாதிரி தோண்டிட்டு போடுவீங்களா? නිකන් උඩින්ම ඒ අතිවාරම දානවද නැත්නම් ගැඹුරට හාරලා ඒකට පස්සේ අතිවාරම දානවද? என்ன செய்வோம்? අපි මොනවද நல்ல කරන්නේ? ஆழமா தோண்டி හොඳට ගැඹුරට හාරලා அதுக்கு மேல அஸ்திபாரத்தை போட்டு ඒකට පස්සේ අතිවාරම දාලා என்ன சொல்லுவோம்? අපි මොනවද කියන්නේ? அஸ்திபாரம் எப்படி இருக்கணும்? ඒ අතිවාරම කොහොමද තියෙන්න ඕනේ? செலவு போனாலும் வரல, அஸ்திபாரம் எப்படி இருக்கணும்? වියදම් ගියොත් කමන්නේ අතිවාරම කොහොමද තියෙන්න Strong ஆ ඕනේ? இருக்கணும். ඉතාමත් ඒක ධෛර්යමත්ව තියෙන්න ඕනේ. அப்படி இருந்தா தான் එහෙම තිබුණොත් තමයි அதுக்கு மேல எழும்புற வீடு எப்படி இருக்கும்? ඒකට උඩින් ගොඩනගන්නාව ගොඩනැගිල්ල කොහොමද තියෙන්නේ? எப்படி இருக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, කොහොමද තියෙන්නේ කියලා උන්වහන්සේ சில කියන්නේ. நேரம் மழை காலம் வரலாம், සමහරක් විට වැසි කාලේ එන්න පුළුවන්. வெள்ளம் வரலாம். ඒ ආකාරයෙන් ජල ගැනීම එන්න அப்ப පුළුවන්. வந்து அந்த வீட்டுல மோதுனா එහෙම ඇවිල්ලා ඒ නිවසට ඒක වැදුනොත් வீடு என்ன செய்யும்? ඒ නිවස මොනවද වෙන්නේ? அப்படி நிக்குமா, விழுந்துருமா? ඒක තියයිද නැත්නම් වැටෙයිද? சொல்லுங்க. තියයිද වැටෙයිද? நீங்க ஆழமா அஸ்திபாரம் போட்டிருந்தா තාමත් ගැඹුරට ඒක ආරලා என்ன வந்து மோதினாலும் මොන දේ ඇවිල්ලා ඒ පාර දුන්නොත් அது வந்த மாதிரி போயிரும். ඒක ආපු ආකාරයෙන්ම යනවා. வீடு அப்படியே இருக்கும். නිවස ඒ ආකාරයෙන්ම තිබෙනවා. Hallelujah. හalleluya. வராதுன்னு சொல்லல, එන්නේ නැහැ කියලා කිව්වේ නෑ. வருமா வராதா? එයිද නැද්ද? வெள்ளம் வருமா வராதா? ඒ ආකාරයෙන් ජල ගැනීම එයිද நீரோட்டம் නැද්ද? வருமா வராதா? ජල ගැනීම එයිද නැද්ද? புயல் வருமா வராதா? සුලිසුලංග එයිද නැද්ද? ஆமே. ආමේන්. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம்? ලෝකේ නුඹලාට මොනවද ඇති වෙන්නේ? சொல்லுங்க சத்தமா, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் ලෝකේ නුඹලාට உண்டு, පීඩාවල් තිබෙනවා. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், නුඹ ධෛර්යමත් நான் වෙන්න. உலகத்தை ஜெயித்தேன். මම ලෝකයෙන් ජයග්‍රහණය ගත්තා. அப்ப நாங்க கட்டப்பட்டு வரும் பொழுது එහෙනම් අපි ගොඩනැගිලා එද්දී சரியாக வார்த்தையில அஸ்திபாரம் போட்டு හරියාකාරයෙන් වචනේ තුල வார்த்தைக்கு අතිබාරම දාලා கீழ்ப்படிந்து වචනෙට කීකරු වෙලා வார்த்தையின்படி எங்கட கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டி எழுப்பப்பட்டு வந்தால் වචනේ ප්‍රකාරයෙන් කිතුණු ජීවිතය ගොඩනගනවා නම් பிரச்சனை வருமா இல்லையா? ප්‍රශ්න එනවද නැද්ද? நிறைய பிரச்சனை வரும் ඕ பொழுது, ප්‍රශ්න එනවා විට போராட்டங்கள் வரும் පොර பொழுது, බැඳීම් එනවා විට கஷ்டங்கள் வரும் பொழுது, අමාරුකම් එනවා විට
எப்படி இருப்போமா? අපි කොහොමද ඉන්නේ? அதன் மத்தியில ஸ்ட்ராங்கா இருப்போம். ඒ මධ්‍යයට අපි ශක්තිමත්ව வந்த ඉන්නවා. பிரச்சனை அந்த மாதிரி போயிடும். ආපු ප්‍රශ්නේ ඒ ආකාරයෙන්ම යනවා. நாங்க சரியா உறுதியா நிப்போம். අපි ඒ ආකාරයෙන් ஆண்டவர் ශක්තිමත් சொல்ற වෙනවා இடத்துல නම් வந்து வார்த்தை கேட்டு செய்கிறவன் இப்படி இருப்பான். උන්වහන්සේ කියනවා මා ළඟට ඇවිල්ලා වචනේ අහලා මේ ආකාරයෙන් ඇසිරෙන්නව කෙනා මේ ආකාරයෙන් ඉන්නවා කියලා. 49வது வசனத்துல 49 වෙනි පදයේදී ஆ. என் வார்த்தைகளை கேட்டு அடுத்த ஆக்கள் எப்படி இருக்கிறாங்க? ඊළඟ කණ්ඩායම කොහමද ඉන්නේ? வராங்க, එනවා, அழகா வராங்க, ලස්සනට එනවා, சந்தோஷமா வராங்க, සතුටින් එනවා, குடும்பமா வராங்க. කෞලාකාරයෙන් එනවා, வந்து ඇවිල්ලා வார்த்தைகளை වචනය கேட்டாச்சு. අසනවා. 365 ஒருவேளை பிரசங்கம் இல்லையா, அது 360 நாட்கள் இல்லையா, வருஷத்துல எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டாச்சு. අවුරුදු තුලින් කොච්චරදෝ දෙවියන් වහන්සේගේ පණිවිඩය අසනවා. நல்லா கேட்டு கேட்டு හොඳටම අසලා ஆனா என்ன செய்வார்களா? නමුත් මොනවද කරන්නේ? அவைகளின்படி செய்யாதவனோ. ඒ ஆமென், ආකාරයෙන් පිළිපදින්නේ නැති කෙනා. ஆமென். ආමේන්. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? ஆண்டவர் நிறைய காரியத்தை என்னோட பேசி இருக்கிறார். කී දෙනෙකුට අවංකව කියන්න පුළුවන් උන්වහන්සේ බොහෝ දේවල් මා සමග කතා කරලා තියෙනවා කියලා? பேசி இருக்காரா? කතා කරලා තිබෙනවද? உணர்த்திருக்காரா? උන්වහන්සේ පෙන්නලා கற்றுக் තිබෙනවද? கொடுத்திருக்கிறாரா? උගන්වලා තිබෙනවද? எச்சரித்திருக்கிறாரா? අවවාද දීලා තිබෙනවද? ஹalleluya. හalleluya. கேட்டு ඒක අසලා அவைகளின்படி செஞ்சீங்களா செய்யலையா? ඒ ආකාරයෙන් කරාද නැද්ද? அதுதான் முக்கியமான இடம். ඒක තමයි වැදගත් ස්ථානය. கேட்கறது நல்லது, අසන්න එක හොඳයි. உணர்த்தப்படுகிறது நல்லது උන්වහන්සේ පෙන්නන එකත් හොඳයි. இல்லையா? 2 சொட்டு கண்ணீரும் விட்டுருவோம். අපි අඬනවා. ஆண்டவர் பேசிட்டார், උන්වහන්සේ කතා කරා. என்னோட தான் பேசினார். මා සමග තමයි උන්වහන්සේ எனக்கு කතා தான் කරේ. கற்றுக் கொடுத்தார். මට තමයි ඉගෙනුවේ. எல்லாம் நல்லா හොඳයි ඔක්කොම. மனம் திரும்புதலுக்கான அடையாளங்கள். ඒ පසුතැවිලි වීමේ ලකුණු ஆனா නොමුත් எத்தனை பேர் කී දෙනෙක්ද? செஞ்சீங்க, எத்தனை பேர் செய்யல? කී දෙනෙක් කරාද? කී දෙනෙක් කරේ නැද්ද? ஹalleluya. හalleluya. ஆண்டவர் இந்த எந்த கூட்டத்தை பத்தி சொல்றாருன்னா, උන්වහන්සේ කොයි කණ්ඩායමකට இவர்கள் කියනවද? வந்து මේ අය ඇවිල්ලා கேட்டு අසලා ஆனா அதன்படி செய்யறது இல்ல. ඒ ආකාරයෙන් ඇසිරෙන්න. இந்த கதவுல இருந்து வெளியே போனோம்னா ஒப்பு கொடுத்தல், கண்ணீர், அர்ப்பணிப்பு, ஜெபம் எல்லாம் මේ දොරෙන් එළියට ගියාම සෑම කැපවීමක් යාඥාවක් අඳුලම ඉවරයි. திருப்பி பழைய குருடி கதவை திரடி மாதிரி அந்த பழைய விஷயம்தான், නැවත වාරයක් ඒ පරණ දේමයි කරන්නේ. பழைய காரியமே தான், පරණ දේමයි. அதே மாதிரி தான், ඒ වගේමයි. எந்த மாற்றமும் இல்ல. කිසිම වෙනස්කමක් அப்படியே නැහැ. சில மாதங்கள் போகும், මේ ආකාරයෙන් සමහර මාස ගත කරනවා. திருப்பி ஒரு ஆண்டவர் பேசுறாரு, නැවත ස්වාමීන් වහන්සේ කතා ஆண்டவர் කරනවා. எச்சரிக்கிறாரு, උන්වහන්සේ අවවාද ஆண்டவர் දෙනවා. கற்றுக் கொடுக்கிறாரு. උන්වහන්සේ උගන්වනවා. ஆண்டவரே நீங்க பேசிட்டீங்கப்பா, උන්වහන්සේ මට ඔබ වහන්සේ திருப்பி කතා කරා. பேசிட்டீங்க, නැවත කතා කරා. திருப்பி எனக்கு உணர்த்திட்டீங்க. නැවත වාරයක් මට පෙන්눔 இப்ப කරා. நான் ஷுவரா மனம் திரும்பிடுறேன். දැන් නම් අනිවාර්යයෙන්ම இனி පස්ස என்ன தடை වෙනවා. வந்தாலும், තව මොන யார் බාධාවක් என்ன சொன்னாலும் කවුරු මොනා நான் කිව්වොත් வசனத்துல இருப்பேன். මම ඒ වචනේ තුලින්ම ඉන්නවා. ஒப்பு கொடுத்தாச்சு, ඒ බාර කරා. இங்க இருந்து வெளியே போயாச்சு, ආයෙ එළියට ගියා. திருப்பியும் பழைய மாதிரியே தான். නැවතත් ඒ පරණ ප්‍රකාරයෙන්මයි. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை எப்படி சொல்லுகிறார்? උන්වහන්සේ එවැනි අයව කොහොමද කියන්නේ? அவைகளின்படி செய்யாதவனோ, ඒ ආකාරයෙන් என் පිළිපදින්නේ නැති வசனத்தை අය. கேட்டு அதன்படி செய்யாதவன் මාගේ වචනේ අසලා ඒවා පිළිපදින්නේ නැති කෙනා அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பா இருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றான். ஹalleluya. ஹalleluya. நல்ல கவனமா விளங்கிக் கொள்ளுங்க. හොඳට நீங்க උමනාව வார்த்தை வசனத்தை கேட்டு මාගේ වචනේ අසලා எந்த අසලා மாற்றமும் இல்லை என்றால் කිසිම වෙනස් භාවයක් නැත්තම් ஆண்டவர் என்ன சொல்றாரு? උන්වහන්සේ මොනවද அவரை කියන්නේ? எதற்கு ஒப்பிடுறாரு? කොයි දෙයකටද උන්වහන්සේ සමාන කරන්නේ? அவங்களும் வீடு கட்டுறாங்க தான், ඒ අයත් නිවසක් සාදනවා. அவங்களும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துறாங்க தான். ඒ අයත් කිතුරු ජීවිතයක් ගත කරනවා තමයි. எப்படியான வாழ்க்கை? කොයි ආකාරයෙන්ද ඒ ජීවිතය? ஆழமா எல்லாம் தோண்ட தேவையில்ல ඒ ගැඹුරෙන් උන් ආරන්න අවශ්‍ය නැහැ. இல்லையா? சிலர் சொல்லுவாங்க தானே, සමහරක් කියනවා கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி சிஸ்டர் எல்லாம் சொல்ற மாதிரி ரொம்ப பயங்கரமா பக்தியா வார்த்தைக்குள்ள எல்லாம் வாழ முடியாது. සිස්ටර් කියන ආකාරයෙන් භක්තියෙන් ඒ ආකාරයෙන් ජීවත් වෙන්න බෑ. ஏதோ ஒரு மேலோட்டமா ஒரு ஷேப்பா போயிருவோம். නිකන් ෂේප් එකකින් යමු කියනවා. சர்ச்சுக்கு போவோம், අපි සභාවට යමු. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போவோம், ඉරිදා පමණක් ஏதோ යමු. ஒரு ஆராதனையில பங்கு கொள்வோம், නමස්කාරයට සහභාගී වෙමු. ஒரு கணக்கான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள இருப்போம். හරි ආකාරයෙන් ආකාරයෙන් නිකන් කිතුණු ජීවිතයක් ගත කරමු කියලා. ஹalleluya. හalleluya. ஆண்டவர் சொல்றாரு, ස්වාමීන් වහන්සේ කියනවා அப்படிப்பட்டவர்களை
என்ன செய்கிறவர்களா இருக்கிறார்களா? එවැනි අය அவங்களும் කොහොමද வீடு කරන්නේ? கட்டுறாங்க. ඒ අයත් නිවසක් ගොඩනගනවා. ஆனா எப்படி கட்டுறாங்க? කොහොමද ගොඩනගන්නේ? ஆழமா தோண்டணும், ගැඹුරෙන් ආරන්න ඕනේ. ஆழத்துல எல்லாம் அஸ்திபாரம் ඒ போடணும், ගැඹුරේ අතිවාරමත් நம்ம දාන්න கொஞ்சம் ඕනේ. ஸ்ட்ராங்கா அவர் வர வரைக்கும் இருக்கணும். ඒක එතකොට තමයි ශක්තිමත් වෙනකන් ඉන්න පුළුවන් அந்த කියලා. எண்ணம் எல்லாம் இல்ல. එහෙම සිතුවිල්ලක් නැහැ. எண்ணத்து மேல வீடு කොයින් මතද ඒගොල්ලන්ගේ නිවස සාදන්නේ? அவ்வளவு எல்லாம் செலவழிக்க தேவையில்லை. එච්චර වියදම් කරන්න අවශ්‍යතාවයක් නැහැ. எப்படியும் நிக்கும் ඒක කොහොමත් ඒක තිබෙනවා නැත්නම් හිට වෙන්න පුළුවන් அப்படின்னு කියලා. சொல்லி ඒක එහෙම சும்மா කියලා தரையில නිකම් පොළවේ மண்ணுக்கு மேல ඒ පස්සුඩේ என்ன செய்யறார்களா? මොනවද කරන්නේ? வீடு கட்டுறாங்க. නිවසක් සාදනවා. கட்டுப்படுதா இல்லையா? ඒ ගොඩනගනවද නැද්ද? ஹalleluya. හලෙලූයා. அப்படியும் கட்டேலும் එහෙමත් ගොඩනගන්න පුළුවන්. கட்டுறாங்க. ගොඩනගනවා. ஆனா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா නමුත් ඒ ඇයට මොනවද වෙන්නේ? திடீர்னு හිටපු ගමන් நீரோட்டம் வந்து ඒ සැඩපාරක් ඇවිල්ලා அது மேல் மோதின உடனே ඒකට වැදුනායින් පස්සේ அது விழுந்தது. ඒක වැටෙනවා. விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ඒක වැටිලා සම්පූර්ණයෙන්ම විනාශ වුණා කියලා සඳහන් කරනවා. வெள்ளம் இல்ல, ඒක ජලගැනීමක් නෙවෙයි. நேரம் ஒரு பெரிய போசான ஒரு வாளியில அள்ளி தண்ணி ஊத்துனாலும் என்ன செஞ்சிருது? ඉතින් බාල්දියකින් අරන් වතුර පාරක් එකට දානවන්ම நொயங்கின்னு விழுந்தாச்சு. ඒක වැටෙනවා. சின்ன ஒரு பிரச்சனை, எறும்பு கடிச்சிருச்சு, கடவுள் வேணாம். කුඹියේ කැවුවොත් ස්වාමීන් වහන්සේ එපා. கால் வீங்கிருச்சு, කකුල් ඉදිමුණා. எறும்பு கடிச்சிருச்சு, எனக்கு கடவுள் வேணாம். මේ කුඹිය මාව කෑව මට ස්වාමීන් இந்த වහන්සේ பிரச்சனை එපා. வந்துருச்சு, எனக்கு கடவுள் வேணாம். මේ ප්‍රශ්නේ මට ආව මට ස්වාමීන් වහන්සේ එපා. ஜெபம் வேணாம். යාඥාවත් එපා. சின்ன பிரச்சனையை தாங்க மாட்டாங்க. කුඩා ප්‍රශ්නයක්වත් දරා ගන්න. கொஞ்சம் வந்து மோதின உடனே ටිකක් ඇවිල්ලා වැදුනායින් පස්සේ விழுந்து முழுவதும் அழிந்தாச்சு. ඒක වැටිලා සම්පූර්ණයෙන්ම විනාශ ஆண்டவர் වෙනවා. என்னுடைய வார்த்தையின் கேட்டு 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 උන්වහන්සේ කියනවා මගේ අභිමුඛයට ඇවිල්ලා වචනේ ආලා நீ அதன்படி செய்யலனா ඒ ආකාරයෙන් ඇසිරෙන්නේ නැත්තම් இந்த வீட்டுக்கு தான் தேவன் ஒப்பிடுகிறார். මේ නිවසට තමයි උන්වහන්සේ සමාන உன்னுடைய කරන්නේ. கிறிஸ்தவ வாழ்க்கை இதுக்கு தான் சமனா இருக்கிறது. ඔබගේ කිතුණු ජීවිතේ මෙහෙට තමයි සමාන වෙන්නේ කියලා. நிலைச்சிருக்கிறது கஷ்டம், நிலைத்திருப்பது கஷ்டம், ස්ථිරව තියෙන එක අමාරුයි. கனி கொடுப்பது கஷ்டம். පලදරන එක අමාරුයි. ஹalleluya, හalleluya. ஹalleluya, හalleluya. உற்சாகமாய் ஹalleluya. යෝගමත්ව හalleluya. எல்லா வார்த்தையை கேட்டு හොඳට උන්වහන්සේගේ වචනය கர்த்தர் எனக்கு අසලා கற்றுக் கொடுக்கிறார். මේක උන්වහන්සේ මට கர்த்தர் எனக்கு උගන්වනවා. எச்சரிக்கிறார். උන්වහන්සේ මට கர்த்தர் අවවාද என்னோட දෙනවා. பேசுகிறார். උන්වහන්සේ මා සමග என்னை කතා நான் ஒப்பு කරනවා. கொடுக்கிறேன் என்று சொல்லி මම බාර அந்த කරනවා කියලා. வார்த்தையின்படி யார் வாழ்றாங்களோ කවුද ඒ වචනේ ප්‍රකාරයෙන් ජීවත් වෙන්නේ? அவங்க ஸ்ட்ராங் அஸ்திபாரம் ආමේන්. போட்டிருக்கிறாங்க. ඒ අය ස්ථීරව ශක්තිමත් வார்த்தை மேல වෙනවා. அஸ்திபாரம் போட்டிருக்கிறாங்க. වචනේ මත ඒගොල්ලන්ගේ අතිවාරම දාලා இயேசு තිබෙනවා. வர வரைக்கும் அவங்க இருப்பாங்க. ආමේන්. යේසුස් වහන්සේ එනකම් මේ අය ස්ථීර அல்லது அவங்க වෙනවා. தேவ ராஜ்யத்துக்குள்ள போக வரைக்கும் அவங்க இருப்பாங்க. එහෙම නැත්නම් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය තුළට ඇතුල් වෙනකම් எந்த ඉන්නවා. சூழ்நிலையும் அவங்களை அசைக்க முடியாது. කිසිම වාර්තාවරණයක් ඒ අයව සොලවන්න බෑ. ஆண்டவர் சொன்னார், யோவான் எடுக்க தேவையில்ல, யோவான் 15:7 යෝහන් 15 පරිච්ඡේදයේ 8 වෙනි පදයේදී எத்தனை பேருக்கு வசனம் கொஞ்சம் தெரியும் அந்த வசனம்? කී දෙනෙකුට මේ වචනේ මතකයිද? யோவான் 15 அதிகாரம் 7 வசனம். යෝහන් 15 7 වෙනි පදය. என்ன சொன்னார் ஆண்டவர்? උන්වහන්සේ මොනවද කිව්වේ? நீங்கள் என்னிலும் නුඹලා මා තුලද என் வார்த்தைகள் உங்களில் මාගේ நிலைத்திருந்தால் වචනේ නුඹලා තුලද ස්ථිර පවතිනවා නම් நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ නුඹලා ඉල්ලා සිටින්නේ කුමක්ද? அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ආමේන්. ඒ දේ නුඹලාට ලැබෙනවා කියලා. கேக்குறோம் கேக்குறோம் கேக்குறோம், අපි ඉල්ලනවා. கிடைக்கலையா? අපිට හම්බුන්නේ නැද්ද? சில காரியம் அது தேவனுடைய பெரிய ஒரு திட்டம் இருக்கலாம். සමහර දේ තුලින් උන්වහන්සේගේ මාත් සැලසුමක් அதை තියෙනවා. தவிர ඒක நாங்க හැරෙන්න நிறைய விஷயம் கேட்டும் இன்னும் கிடைக்கலனா අද අපි බොහෝ දේවල් ඉල්ලලා උන්වහන්සේගෙන් கொஞ்சம் ලැබුණ ஆராய்ஞ்சு නැත්නම් பாருங்க, நான் வார்த்தைக்குள்ள இருக்கிறேனா இல்லையா. එහෙනම් විමසලා බලන්න මම වචනේ තුලින් ඉන්නවද කියලා. ஆமென். என் ஆண்டவர் அப்படித்தானே சொன்னாரு, ඒකත් උන්වහන්සේ එහෙම තමයි நீங்கள் කිව්වේ. என்னிலும் නුඹලා මා තුලද என் வார்த்தைகள் මාගේ වචනය உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். නුඹලා තුලද පැවතින්න ඕනි කියලා. ஆமென். ආමේன். அப்படி இருந்துட்டு கேளு தாரேன்றார். එහෙම ඉඳලා නුඹ ආන්න මම එවිට දෙනවා කියලා. நீ எனக்குள்ள இல்ல, නුඹ මා තුල නැහැ. என் வார்த்தை உனக்குள்ள இல்ல, මාගේ වචනේ නුඹ තුල නැහැ. நீ கேட்கறதெல்லாம் நான் கொடுக்கணுமா? නුඹ ඉල්ලන දේවල් මම දෙන්න ඕනද? நிலைத்திருந்தால் පැවතිනවා නම් கேட்டுக்கொள்வது எதுவோ නුඹ ඉල්ලා සිටින්නේ කුමනද? அது உனக்கு கொடுக்கப்படும். ඒ දේ නුඹට ලැබෙනවා. ஆண்டவர் தைரியமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. උන්වහන්සේ නිර්භීත ධෛර්යයෙන් එක දෙයක් කිව්වා. என்னது சொல்லுங்க பாப்பா, யாரும் මොනවාද ඒ වචනය? யாரும் பாயிண்ட்டுக்கு வாரீங்க பாப்போம். என்ன சொன்னாரு? விளங்கல. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் උන්වහන්සේ කිව්වා නුඹලා ඉල්ලන්නේ කුමන දේද? ப்ராமிஸ் பண்றாரு இல்லையா? උන්වහන්සේ අපිට පොරොන්දුවක් වෙනවා. අපි මොනවා ඉල්ලුවොත් උන්වහන්සේ අපිට දෙන්න ඕනේ. தைரியமா எப்படி சொல்றாரு? ධෛර්යය මොනවද කොහොමද ஏன் කියන්නේ? அப்படி சொன்னாரு? ඇයි එහෙම කියන්නේ?
அது சொல்லுங்க பாப்பா, ஏன் அப்படி ඇයි சொல்றாரு? එහෙම කිව්වේ? நான் யாருக்குள்ள தேவ வார்த்தை இருக்குதோ ආමේන්. ඇයි කිව්වොත් කවුරු තුලද උන්වහන්සේගේ වචනේ அவங்க තියෙන්නේ? தீமையானதை கேட்க மாட்டாங்க, ආමේන් ආමේන්. ඒගොල්ලෝ අනුකුරු දෙයක් ඉල්ලන්නේ. பாவமானதை கேட்க மாட்டாங்க, සෞඛාර දෙයක් ඉල්ලන්නේ. உலகத்துல ආමේන්. உள்ளதை கேட்க மாட்டாங்க. ලෝකේ දෙයක් ඉල්ලන්නේ. ஒரு மனுஷனுக்குள்ள தேவ வார்த்தை இருந்தால் ඒක මිනිසියෙක් තුල அவன் දෙවෙනවා சரியா වචනේ கத்தருக்குள்ள ඉල්ලනවා. இருந்தா ඔව් අරියාකාරී උන්වහන්සේ அவன் තුල ඉන්නවා නම් கேட்கறதும் சரியானதா தான் இருக்கும். ඔව් ඉල්ලන දේද අරියාකාරී දෙයක් அவன் තමයි கேட்பானா, ඉල්ලන්නේ. அவன்ட கால் எடுங்க இவன்ட கால் எடுங்கன்ட்டு, ඔව් කවදාරි ඉල්ලයිද එයාගේ කකුල ගන්න මෙයාගේ කකුල ගන්න அவனை කියලා. இல்லாமக்கங்க இவனை இல்லாமக்கன்னு கேட்பாங்களா? මෙයාව එයාව නැති කරන්න කියලා சரியான ඉල්ලයිද? வசனத்துல ආමේන්. அஸ்திபாரம் போடப்பட்டவன் அப்படி ஜெபிக்க ආමේන්. மாட்டான். අරියාකාරයෙන් අතිවාරෙම තුලින් ඉන්නව කෙනා එමෙ அதனால යාඥා தான் ஆண்டவர் කරන්නේ. சொல்லி, எதை கேளு அதை நான் தாரு. උන්වහන්සේ ඒ නිසා තමයි කියන්නේ නුඹ මොනවද ඉල්ලනවද මම ඒ දේ எல்லாரும் ஆண்டவர்